தேவனுடைய வார்த்தைகளை மறுபடியும் நாம் தியானிக்கும்படி போன வாரம் நம்ம ஞானஸ்நானத்தின் ஆழத்தை குறித்து பார்த்தோம். சரி, ஒரு வாரம் நம்ம கொடுத்து முடிப்போம் அப்படின்னு சொல்லி போன வாரம் மாத்திரம்தான் நான் ஆயத்தமாக இருந்தேன். கர்த்தருடைய ஆவியில மறுபடியும் ஏவப்பட்டு, இல்ல அதனுடைய அடுத்த கட்டத்தை நீ எடுத்து சொல்லு, ஞானஸ்நானத்தை குறித்து நீ பேசின வசனங்களுக்கு ஏற்ற அடுத்த வசனத்தின் அடையாளங்களை நீ ஜனங்களுக்கு குறிப்பிட்டு காண்பின்னு கர்த்தரால் நான் நேற்று ஏவப்பட்டதுனால இந்த பகுதியை மறுபடியும் கடந்த வாரத்தின் செய்தியின் தொடர்ச்சியை நாம எல்லாரும் மறுபடியும் கவனிக்க போகிறோம். எத்தனை பேர் ஆர்வமா இருக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, இதை குறித்து மறுபடியும் நம்ம ஞானஸ்நானத்தின் ஆழம் என்ன, ஞானஸ்நானம் எதற்கு தேவைப்படுகிறது, ஞானஸ்நானத்தின் காரியம் என்ன, அதை ஏன் நாம் பெற வேண்டும், வேதம் நமக்கு எதை அடையாளப்படுத்துகிறது என்பதை வசனத்தின் ஊடாக மறுபடியும் இன்றைக்கு நம்ம அதை குறித்து அலசி பார்க்க போகிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 13ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை நம்ம எடுத்து வாசிக்க கேட்கலாம். அப்போஸ்தலர் 13:24 நாம் எடுத்துக்கொண்டு வாசிக்க கேட்கலாம். இவர் வெளிப்படுவதற்கு முன்னே மனம் திரும்புதலுக்கேற்ற ஞானஸ்நானத்தை குறித்து, இயேசு வெளிப்படுவதற்கு முன்னே மனம் திரும்புதலை குறித்த ஞானஸ்நானத்தை குறித்து யோவான் இஸ்ரவேலர் யாவருக்கும் பிரசங்கித்தான். யோவான் இஸ்ரவேல் ஜனங்கள் யாவருக்கும் பிரசங்கித்தான். நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் இதுதான், நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயமும் இதுதான். யோவான் ஸ்நானகனை முன்வைத்து தான் நம்முடைய ஆலயங்கள்ல தேவ மனிதர்கள் யோவான் ஸ்நானகன் ஞானஸ்நானம் கொடுத்தது போல நாமும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தேவனுடைய கற்பனையின்படியும் கட்டளையின்படியும் அதை செய்ய ஊழியர்கள் முன் வருகிறாங்க, சபைகள் முன் வருகிறது. ஆனா நம்ம நுணுக்கமா கவனிக்க வேண்டிய சில காரியங்களை நம்ம கற்றுக்கொண்டா நம்முடைய ஊழிய பாதையில யாருக்கு நாம் ஞானஸ்நானம் கொடுக்க வேண்டும், யார் எடுக்க ஆயத்தம் என்பதை நம்ம தெரிந்து சரிவர அந்த ஆத்துமாவை ரட்சிப்புக்குள் நடத்த ஞானஸ்நானத்தை நாம் போதித்து அவர்களை வழிநடத்தி அந்த ஞானஸ்நானத்தின் ஆராதனைக்குள் அவர்களை என்ன செய்ய முடியும்? நடத்த முடியும். அப்ப ஸ்நானம் பண்ணுவது நல்லது. யோவான் ஸ்நானகன் யாரிடத்தில் பிரசங்கித்தான்? அங்கதான் நம்ம கவனிக்கணும். புற மதத்தினர் இடத்தில் போய் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அறிவிக்கப்பட்ட ரட்சிப்பை குறித்தும் இந்த ஞானஸ்நானத்தை குறித்தும் அவர் என்ன செய்யலாங்க? போய் பிரசங்கம் பண்ணல. யோவான் ஸ்நானகன் அனுப்பப்பட்டது காணாமல் போன ஆடுகளை மந்தையை சேர்க்கும்படி வழியை ஆயத்தம் பண்ண, இயேசு வருகிறார் என்பதை அறிவிக்க கர்த்தராலே அனுப்பப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி, கர்த்தராலே அனுப்பப்பட்ட புதிய ஏற்பாட்டு காலத்தின் தீர்க்கதரிசி. இவர் வழியை ஆயத்தம் பண்ண போய் அவர் பிரசங்கித்த போதித்த இடம் இஸ்ரவேல் தேசம். இஸ்ரவேல் தேசத்துல இஸ்ரவேல் தேசத்தார்களுக்கிட்ட தான் அவர் போதனை செய்து வருகிறவங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தார். நல்லா கவனிக்கணும். இஸ்ரவேல் ஜனங்கள் வேதம் அறியாதவர்கள் அல்ல. சொல்லுங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் மேசியா வருகிறார் என்பதையும் அறிந்த ஜனங்கள். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பழைய ஏற்பாடு கொடுக்கப்பட்டிருக்கிறது, 10 கற்பனைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, மோசேயினால் எழுதப்பட்ட 4 புஸ்தகங்கள் அவங்க கையில இருக்குது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு யெகோவா தேவன் யார் என்று பிரசங்கம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் வழி என்ன என்பதை சொல்ல வேண்டிய அவசியத்தில் தான் யோவான் அங்க பிரசங்கம் பண்ணுகிறார். அப்ப நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு யெகோவா தேவன் யாருன்னு தெரியும், யெகோவா தேவன் அனுப்ப போகிற மேசியாவும் யாருன்னு தெரியும். ஆனா ஆண்டவராகிய மேசியாவுடைய வழிகள் அவங்களுக்கு தெரியாததுனால
இவர் முதற்கட்டமாக புதிய ஏற்பாட்டின் துவக்கத்தின் ஆண்டவருடைய புதிய திட்டத்தின் முதல் கட்டமாக இந்த ஜலத்தினால் ஸ்நானம் பெறுகிறதை குறித்து இஸ்ரவேல் ஜனங்கள் யாரு? வசனம் என்னும் ஜலத்தினாலே வளர்ந்தவர்கள். வார்த்தை ஜலம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென் சொல்லுங்க. அதை குறித்து இன்னைக்கு வசனங்கள் எல்லாம் பார்க்க போகிறோம். என்ன பாஸ்டர், போன வாரம் நீங்க பாட்டுக்கு ஜலமா வந்த இயேசுன்னுட்டீங்க. அப்ப அவரு யோர்தான்ல ஞானஸ்நானம் எடுத்தாரே, யோவான் ஸ்நானகன் தண்ணீர்ல ஞானஸ்நானம் கொடுத்தாரே, அதுக்கு நான் விளக்கம் சொல்லிட்டேன். ஆமா, அப்படிதான் நாமளும் ஞானஸ்நானம் எடுக்கணும். தண்ணீர்ல மூழ்கிதான் ஞானஸ்நானம் எடுக்கணும். ஆனால் எடுக்கிறவர்கள் எப்படி எடுக்க வேண்டும், எப்படிப்பட்ட தரம் உள்ளவர்களை எடுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய போதனை. அப்ப நல்லா கவனிக்கணும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு யெகோவா தேவன் தெரியும், இயேசு தெரியும், புதிய ஏற்பாட்டுடைய திட்டம் தெரியாது. அதுதான் துவக்கி வைத்தார் யோவான். அப்ப அவங்க என்ன செய்தாங்க? எதிர்பார்ப்போடு இருக்கிறவங்க ரட்சிக்கப்பட வேற என்ன செய்யணும்? அது வரைக்கும் அவங்களுக்கு ஞானஸ்நானம் என்ன தெரியுமா அடையாளம் இருந்துச்சு? ஞானஸ்நானத்துக்கு பதிலா விருத்த சேதனம் உடையவர்களா இருந்தாங்க. விருத்த சேதனம் உடையவர்களாக அது ஞானஸ்நானத்திற்கு அடையாளமாக அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்தாங்க? வேர் பிரிக்கப்பட்டிருந்தாங்க. அந்த விருத்த சேதனம் மாம்சத்தில் ஏற்படுகிறதுனால கர்த்தர் மாம்சத்திலே ஒரு காரியத்தை செய்ய வராமல் புதிய ஏற்பாடு முழுவதும் ஆவிக்குரிய மண்டலத்தில் ஆவிக்குரிய விதத்தில் நம்மை உருவாக்க வந்ததுனால ஆண்டவர் ஜலத்தை சாட்சியாக வைத்து இந்த ஜலத்தின் மத்தியிலே ஆண்டவருடைய பார்வையில் அது சாட்சியாகவும் மூழ்கி ஞானஸ்நானம் பெற்று அவருடைய அடக்க ஆராதனைக்குட்பட்டதாக, மரணத்திற்குட்பட்டதாக ஞானஸ்நானத்தை எடுக்கும்படி கர்த்தருடைய வேதம் நமக்கு அழகா போதிக்குது. இப்ப ஞானஸ்நானம் கொடுக்க வந்தவர் புதிய ஏற்பாட்டு கால தீர்க்கதரிசி. பழைய ஏற்பாட்டு காலத்தை குறித்து அவர் போதிக்கவில்லை. வரப்போகிற மேசியாவை குறித்து அவர் போதித்திருக்கிறார். அதுலதான் யோவான் ஸ்நானகன் அவர் வாய் திறந்து சொல்லுகிறாரு, நானோ ஜலத்தினால ஸ்நானம் கொடுக்கிறேன், எனக்கு பின் வருகிறவர் ஆவியினாலும் அக்னியினாலும் ஞானஸ்நானம் கொடுப்பார். அல்லேலூயா. சபை பெற்றிருக்க ஆவியினாலும் அக்னியினாலும். சபை ஜனங்கள் அப்படிப்பட்ட ஞானஸ்நானத்தை பெற்றிருக்கிறீங்களா? வெறும் ஜலத்திலே மூழ்கின அனுபவத்தோடு நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா? யோவான் ஸ்நானகன் அப்பவே எனக்கு பின் வருகிறவர். அப்ப நிறைய விஷயம் இருக்குது, ரகசியம் இருக்குது. ஞானஸ்நானத்துல நடந்த ஒரு காமெடி விஷயத்தை சொல்றேன். ஒரு 8 வருஷத்துக்கு முதல்ல மலேசியாவுக்கு ஊழியத்துக்கு போயிருந்தேன். ஊழியத்துக்கு நான் போயிருந்த இடத்துல ஜொஹூர் பாருங்கிற பகுதியில் ஒரு சர்ச்சில் நான் ஃபிக்ஸ் ஆயிருந்தேன் ஊழியத்துக்கு ஒரு 3 நாள். அந்த ஜொஹூர் பார் பகுதியில் இருக்கிற சபையில் ஒரு 15 பேரை அவங்க ஆயத்தப்படுத்தி நான் அந்த போகிற நாள் அன்னைக்கு தான் முதல் நாள் அந்த பகுதிக்கு நான் போகணும். அப்போ நான் போகிற அன்னைக்கு அவங்களுக்கு ஞானஸ்நானம், அவங்க சபையில் அவங்க திரட்டின ஜனங்களுக்கு, ஒரு வருஷத்துக்கு மேல நடத்தின ஜனங்களுக்கு ஞானஸ்நானத்துக்கு ஏற்பாடு செய்திருந்தாங்க. அப்ப நானும் வரதுனால எனக்கு ஒரு அழைப்பு கொடுத்திருந்தாங்க. அப்ப நானும் சரின்னு சொல்லி பயணிச்சா அன்னைக்கு எனக்கு ஒரு தடை வந்துட்டு பயணத்துல கொஞ்சம் தோய் வந்தது, போக முடியாது. சரியான நேரத்தில் ஞானஸ்தானம் அவங்க முன்குறித்த நேரத்தில் என்னால போக முடியல. அவங்க ஒரு வேன் அரேஞ்ச் பண்ணி அவங்க காரு பைக்குன்னு சொல்லி எல்லாரும் போய் அந்த ஞானஸ்தானம் எடுக்கிற இடத்துக்கு போய் சேர்ந்துட்டாங்க. அப்போ அதுல மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்துக்கள் அதிகமா இருக்கிறாங்க. கர்த்தரை அறியாத ஜனங்கள்ல இருந்து வந்தவங்களுக்கு ஞானஸ்தானம் அப்படின்னு சொல்லி ஏற்பாடு செய்து அவங்கள கொஞ்ச நாள் வழி நடத்திட்டு மொத்த அந்த லிஸ்ட்ல கணக்கெடுப்பு வந்து 16 பேர். அப்ப இந்த 16 பேரு என்ன செய்துட்டாங்க, ஆயத்தம்னு சொல்லி ஸ்பாட்ல போய் இறங்கியாச்சு. பாஸ்டர்ஸுங்க ஒண்ணுக்கு ஒரு 3 பேர் பாஸ்டர்ஸ், அதில் நானும் ஒருத்தன். ஆனா அன்னைக்கு என்ன செய்யலைன்னா எனக்கு வாய்ப்பு கிடைக்கல, அங்க போகிறதுக்கு எனக்கு அந்த சந்தர்ப்பம் அமையல. போனதுல நடந்த என்ன சம்பவம்னா, இவங்க கணக்கெடுப்பின்படி 16 பேர் லிஸ்ட் போட்டாங்க பாருங்க. இப்ப ஞானஸ்தானம் ஒவ்வொருத்தருக்கா கொடுக்கும் போது 16 பேர்ல ஒரு ஆளு வரல. யாருங்க? ஞானஸ்தானம் எடுக்க வேண்டிய ஆளு ஒரு ஆளு வரல. இந்த ஒரு ஆள் வரல அப்படிங்கிறதுக்காக ஞானஸ்தானம் எடுக்க வந்த ஒரு பொண்ணு, அவங்க பக்கத்து வீட்டில் இருக்கிற ஒரு அம்மா கொஞ்சம் கூட வந்திருக்கிறாங்க பாருங்க. கூட அந்த அம்மா நல்லா பட்டையில அடிச்சு திருநீர்லாம் வச்சு, அது ஒரு இந்து சகோதரின்னு வச்சுக்கோமே. இந்த 16 பேர்ல ஒரு ஆள் குறைஞ்சிருச்சுன்னு சொல்லி வந்த அந்த அம்மா, துணைக்கு வந்த அந்த அம்மாவையும் போட்டு தண்ணியில முக்கி எடுத்துட்டாங்க.
எப்படி ஞானஸ்நானம் பாருங்க. அதுக்கு தலையும் தெரியாது, வாளும் தெரியாது. அதுக்கப்புறம் அது போக்குல மறுபடியும் அது கோவில் கொள்ளணும், அது பாட்டுக்கு சுத்தி தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்குது, சபைக்குள்ள வரல. அப்ப இதுல எங்க பிரச்சனை இருக்குன்னா, வேதத்தின் ஞானத்துல குறைபாடு உண்டு என்பதை நீங்க புரிந்து கொள்ளணும். ஞானஸ்நானத்தின் அடையாளம் என்ன, ஞானஸ்நானத்தின் போதனை என்ன, அதனுடைய ஆழம் என்ன அப்படின்னு தெரிந்து செயல்படுவதுதான் இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தின் திருச்சபை. எல்லாத்துக்கும் விளக்க வச்சிருக்கிறார். ஞானஸ்நானம்னா அதனுடைய வார்த்தை என்ன? இயேசு சொன்னார்ல, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் பரலோக ராஜ்யத்தை என்ன செய்வதில்லை, பிரவேசிப்பதில்லை, பரலோக ராஜ்யத்துக்குள்ள போறதில்லை. இப்ப அதுதான் பிரச்சனை மக்களுக்கு. இன்னைக்கு சபைக்கு அதுதான் பிரச்சனை. ஆண்டவர் தான் இப்படி சொல்லிட்டாரு, ஜலம் என்றால் தண்ணீர், தண்ணீர்ல நம்ம என்ன செய்திருவோம், ஞானஸ்தானத்தை கொடுத்துருவோம், அப்புறம் ஆலயத்துக்குள்ள வந்து ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற உதவி செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜலமாய் வந்த இயேசுவின் உபதேசங்களை விட்டு விட்டு அவங்க ஒரு காலகட்டம், வளர வேண்டிய ஒரு காலகட்டம் இருக்கு பாருங்க, அதையும் அறியாம அதிசீக்கிரமா காலத்துக்கு முன்பதாக ஞானஸ்நானம் கொடுக்கிறதுனால அந்த ஆத்துமாக்கள் திருச்சபையில என்ன செய்ய முடியல, நிலைக்க முடியல, அவங்களால அர்ப்பணிக்க முடியல, அவங்களால கடைசி வரைக்கும் இயேசுவுக்காக ஜீவிக்கணும்னு ஒரு வைராக்கியம் இல்லை. அதனாலதான் இயேசு சொல்றாரு, ஜலத்தினாலும் ஜலமாய் வந்த இரத்தமாய் வந்த சாட்சியாய் வந்த இயேசுவின் வசனங்களால வளர வேண்டும். அதை குறித்து தான் போன வாரம் நுணுக்கமா நம்ம பார்த்தோம். தொடர்ச்சியாக கொலேசியர் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். ஞானஸ்நானத்தை குறித்து கொலேசியர் 2:12 என்ன சொல்லுகிறது என்பதை நாம் பார்க்க. ஞானஸ்நானத்திலே அவரோட கூட, இயேசுவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் அதிலே அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேல் உள்ள, அதிலே மரித்தோர்களிடத்திலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேல் உள்ள விசுவாசத்தினாலே அவரோட கூட எழுந்தவர்களாகவும் இயேசுவோடு கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. ஞானஸ்நானத்தை குறித்து போன வார ரோமர் 6:3 பார்த்தோம். மரணத்திற்கு அடையாளமாக, மரணத்திற்கு ஒப்பாக ஞானஸ்நானம். இந்த வாரம் நம்ம கொலேசியர் 2:12 சொல்லுகிறது, அடக்கம் பண்ணப்படும் போது இயேசுவோடு மரணத்திற்குள் அடக்கம் பண்ணப்படுகிறவர்களாகவும், நாம மறுபடியும் எழும்பும் போது, அந்த தண்ணீரை விட்டு எழும்பும் போது உயிர்த்தெழுந்த இயேசு எழுந்தது போல் அவரோடு நாம் எழும்புகிறவர்களாகவும் காணப்படணுமா. குரலிலேயே சொல்லுவோமே, மறுரூப வாழ்க்கை, பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை, பயபக்தி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வதற்காக இயேசுவுக்கு ஒப்பாக இயேசுவுடைய மரணத்திலும் அவருடைய உயிர்த்தெழுதலிலும் நாம் என்ன செய்யணும், பங்கு கொள்வது ஞானஸ்நானத்தின் அடையாளமாயிருக்கிறது. இதை நம்ம மனசுல இனிமே வைத்துக் கொள்ளணும். இப்ப சபைகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, எல்லா சபைகளையும் சரி, ஞானஸ்நானம் பெற்றவர்கள்ல எத்தனை சதவீதம் பேர் அவங்க வைராக்கியமா இருக்கிறாங்க, எத்தனை சதவீதம் பேர் இந்த வார்த்தையின்படி வாழ தன்னை ஒப்பு கொடுத்து இருக்கிறாங்க, சிந்திக்க வேண்டிய காரியம். அப்ப அவசரம் தேவையில்லை. ஆண்டவர் சொன்ன ஜலம் வெறும் ஞானஸ்நானம் அடையாளமா சாட்சியாய் கொடுக்கப்படுகிற ஜலம் மாத்திரம் அல்ல, வசனமாகிய ஜலம். அதில் அவங்க வளர வேண்டும். அதுக்கு சில காலங்கள் ஆகலாம், சில வருஷங்கள் கூட ஆகலாம். வருகையின் போது கர்த்தர் எல்லோரையும் ஆயத்தப்படுத்தி எடுத்துக்கொள்வார், சபைக்குள்ள இருக்கிறவங்களை. ஆமென் சொல்லுங்க. அது நம்முடைய விசுவாசம். ஆனால் இந்த வசனமாகிய ஜலத்துல ஒருவன் வளராவிட்டால், அதற்கு இணங்காவிட்டால் அவங்களுக்கு ஞானஸ்நானம் தேவையில்லை. விஷயம் அவ்வளவுதான். அப்ப அவங்க இன்னும் வளர வேண்டிய காலம் உண்டுன்னு தெரிஞ்சுக்கணும். அவசரப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவசரப்பட்டு ஒரு ஆளை கொண்டு போய் தண்ணீரில நம்ம என்ன செய்ய வேண்டியதில்லை, ஞானஸ்நானம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. சரி, இதை குறித்து 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 6, 10, 11 ஆகிய இரு வசனங்களை நம்ம வாசித்தா, ஆண்டவர் சொன்ன ஜலத்தினாலும் ஆவியினாலும் அதை குறித்த ஒரு விளக்கத்தை நம்ம பெற முடியும். இன்னைக்கு ஆவியில் ஒரு கழுவுப்படுதல், ஆவியில் ஒரு சுத்திகரிப்பை குறித்து
இந்த வசனங்கள் நமக்கு போதிக்கிறது. வாசிக்க கேட்கலாம். திருடரும் பொருளாசைக்காரரும் வெறியரும் உதாசீனரும் கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை. யாருடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை? தேவனுடைய ராஜ்யம். மரணத்திற்கு பிறகு பரலோகத்தை அவர்கள் என்ன செய்வதில்லை? சுதந்தரிப்பது இல்லை. அவர் யார் யாருன்னு சொல்றாரு, மறுபடியும் வாசிங்க. திருடரும் பொருளாசைக்காரரும் வெறியரும் உதாசீனரும் கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை. தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பது இல்லை. ஆண்டவர் சொன்ன ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது இல்லை. இங்க அது வேற மாதிரி சொல்லுது. வசனமாகிய ஜலம் இன்னைக்கு இந்த இடத்துல வேற மாதிரி போதிக்குது. ஆண்டவர் சொன்னதற்கு அடையாளமாக தெளிவாக புரிந்து கொள்ளணும்னு இந்த இடத்துல விளக்கமா யார் யார் தேவ ராஜ்யத்தில் பிரவேசிப்பது இல்லை. ஞானஸ்நானம் எடுத்ததுனால பரலோகம் போக போவது இல்லை. இப்படிப்பட்ட வசனங்கள்ல உங்களை ஒப்பு கொடுத்து ஜலமாய் வந்த இயேசுவின் வார்த்தைகளுக்கு உங்களை அர்ப்பணித்து நீங்க முழுமையா அதை உள்வாங்கி கர்த்தர் பாதத்தில் உங்களை ஊற்றும் போது அவருடைய சுத்த ஜலமாகிய வசனம் உங்களை முதலாவது சுத்திகரித்து பரிசுத்தமாக்கி, இரண்டாவதாக தான் அடையாளமாக சாட்சியாக சொல்லப்பட்ட ஆண்டுடைய கொடுக்கப்பட்ட சாட்சிகள் ஒன்றாகிய ஜலத்தின் நமக்கு ஒரு ஞானஸ்தானத்தை பெறும்படி கர்த்தர் இவைகளை சொல்லி வைத்திருக்கிறார். 11ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள். ஆயினும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள். நல்ல கவனிக்கணும். ஆகிலும் வாசிக்க மறுபடியும். ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள். நமது தேவனுடைய ஆவியினாலும் என்ன செய்யப்பட்டீர்கள்? கழுவப்பட்ட அனுபவம் இருக்குதா? இயேசு கிறிஸ்துவுடைய நாமம் உங்கள் பாவங்களை கழுவுகிறது. தேவனுடைய ஆவியிலே நீங்கள் கழுவப்படுகிறீர்கள். வசனமாகிய ஜலம் பேசுகிறது. இதுதான் ஆழம், இதுதான் சத்தியம். இப்படிதான் போதிக்கணும், இப்படிதான் கற்றுக் கொடுக்கணும். ஆள் சபையை விட்டு வெளியே போயிடணும், போய் ஞானஸ்தானம் கொடுத்து பிரயோஜனம் இல்லை. ஆள் சேர்ப்பதற்காக சபையில் ஞானஸ்தானம் தேவையில்லை. பரலோகத்திற்குள்ள அந்த ஆத்துமா போய் சேர வேண்டும். தேவனோடு தரிசிக்கிற அனுபவத்தை பெற வேண்டும். யுக யுகமாய் கர்த்தரோடு வாழ வேண்டும். அதற்கு தான் ஞான ஸ்நானம். அல்லேலூயா சொல்லுவோமே. நாங்க வளர்ந்த ஒரு பெரிய சபைங்க திருச்சியில. ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு வருஷத்துக்கு ஒரு முறை அல்லது 2 முறை அரேஞ்ச் பண்ணிட்டாங்கன்னா அந்த சபையில உள்ளவங்களுக்கும் ஞானஸ்நானம் கொடுப்பாங்க. நம்ம சபைக்காரங்க வெளியில உள்ளவங்களை யாராவது ரெக்கமெண்ட் வெளியில இருக்கிற ஆளுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பாங்க. யாரு வந்தா யாரு எடுத்தா அவன் உண்மையிலே மனம் திரும்பினானா இல்லையா ஒன்னும் தெரியாது. நிறைய கேஸ் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஞானஸ்தானம் வந்து எடுத்திருக்குது. இதெல்லாம் எங்க கண்களால கண்ட காரியங்கள். திருமணத்திற்காக சில போலி ஞானஸ்தானம், அது ஊழியக்கார விசாரிக்கிறது இல்லை, அப்படியே கொடுத்துறது. என்னாச்சு? அந்த சபை சுக்குநூறா கர்த்தர் உடைச்சு போட்டார். சுக்குநூறா உடைச்சார். சும்மா முகதாட்சனை காணிக்கைக்காக ஊழியம் செய்தா சபைகள் உடைக்கப்படும். கர்த்தரே அதை கலைச்சிருவார், அவருடைய கரத்துல கலைச்சிருவார். அப்படிப்பட்ட தேவ மனிதர்கள் ஊழியம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. சத்தியத்தை அறிந்தவர்கள் இப்படிப்பட்ட அறியாமையில நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. எவ்வளவு விஷயம் சொல்லப்பட்டிருக்குது. இதெல்லவா போதிக்கணும்? தெரியாத ஆளுக்கு எதுக்கு ஞானஸ்தானம் ஒரு ஊழியக்கார கொடுக்கணும்னு கேட்கிறேன். நீங்க வழி நடத்துனீங்களா? போதனை செய்தீங்களா? இந்த ஆழங்களை சொல்லி கொடுத்தீங்களா? அப்படி சொல்லி கொடுக்காம நம்ம ஒரு மனிதனுக்கு கூப்பிட்டு வந்ததுமே முகதாட்சணத்துக்கு யாரோ ரெக்கமெண்ட் பண்ணான்றதுக்காக நம்ம ஞானஸ்தானம் கொடுப்போடு சொன்னா அது பாவம். எவ்வளவு திருமணங்கள் அப்படி உடனடி ஞானஸ்தானம் பற்றி நடந்திருக்குது. பாவம். அந்த பாவம் சாபம் யாரு மேல தங்குனா கொடுத்த ஊழியக்காரன் மேல தங்கும். புரிந்து கொள்ளணும் பைபிளை.
விலை பேசுவதல்ல ஊழியம், வருமானம் அல்ல ஊழியம், வைராக்கியத்தோடு இருப்பதுதான் ஊழியம். கர்த்தருக்காக அவர் சொன்னபடி செய்வதுதான் ஊழியம். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஏதோ கற்றுக்கிட்டோம், யாரையோ பார்த்து நம்ம செய்தோம். பைபிள் என்ன சொல்லுது அதுதான் நம்ம கவனிக்கணும். இதுல இன்னொரு வசனத்தை நான் கோட் பண்ண விரும்புகிறேன். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுயாதீனராயினும் எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்திற்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு எல்லோரும் ஒரே ஆவிக்குள்ளாகவே தீர்க்கப்பட்டோம். ஒரே ஆவிக்குள்ளாக தீர்க்கப்பட்டோம். ஒரே சரீரம், ஒரே ஆவி. அப்புறம் ஏன் ஜாதி வருது, ஏற்றத்தாழ்வு சபைக்குள்ள வருது? யோசித்து பாருங்க. பிளவு இருக்குது. சாத்தான் கசப்பானதை விதைச்சிருக்கிறான். பணக்கார ஏழை நடுத்தர ஏன் பிளவு வருது? படித்தவங்க படிக்காதவங்க ஏன் பிளவு வருது? இந்த வசனங்கள் தெரியல. ஒரே சரீரம், ஒரே ஆவி. ஒரே சரீரம், ஒரே ஆவியில இணைக்கப்பட்டிருக்கிறோம்னா ஒரே தேவனுக்கு பிள்ளைகளா இருக்கிறோம். அப்ப இவைகளுக்கு கீழ்ப்படியாதவர்கள், இவைகளை ஏற்றுக்கொள்ள மனமில்லாதவர்கள் ஞானஸ்நானம் பெற வேண்டிய அவசியம் இல்லை. ஞானஸ்நானம் பெற வேண்டிய அவசியம் இல்லை. புரிந்து கொள்ளணும். அப்போ தேவனுடைய வசனங்கள் எவ்வளவு ஆழமா இருக்குது, அதுல எத்தனை அர்த்தம் இருக்குது. ஞானஸ்நானத்துல இயேசுடைய சரீரம் அதே பரிசுத்த ஆவியினால ஒரு கழுவுதல், ஒரு சேர்க்கப்படுதல். இதைதான் யோவான் சொன்னார். அவர் ஆவியினாலும் அக்னியினாலும் ஞானஸ்நானம் கொடுப்பார். இந்த அக்னியினால் கொடுக்கப்படுகிற ஞானஸ்நானத்தை குறித்து நிறைய சில சபைகள் வெளி தேசங்கள் எல்லாம் அனாயிண்டிங் கீழே பொத்துட்டு விழுந்தாதான் அக்னி அபிஷேகம் நம்புறாங்க. யாரு சொன்னான்னு கேட்கிற. நிக்கிறவன் விழுகிறதற்காக இயேசு வந்தாரு? நிக்கிறவங்களை விழ தள்ளுகிறதற்காக இயேசு வந்தாரா? அதுதான் அக்னி அபிஷேகமா? இயேசு எத்தனை இடத்துல ஜனங்களை விழ தள்ளினாரு யோசித்து பாருங்க. மலை பிரசங்கத்துல மலையில இயேசு பேசிக்கிட்டு இருக்கும் போது அனாயிண்டிங் அப்படின்னு சும்மா ஃபயர் அப்படி இருந்தா அவன் மலையில இருந்து என்ன பண்ணிருப்பான்? தொப்புடு கீழே வந்து செட்டில் ஆயிருப்பான். கொஞ்சம் மாத்தி யோசித்து பார்க்கணும். அக்னி அபிஷேகம் என்றால் என்ன? அக்னி அபிஷேகம் உள்ள தேவ அப்போஸ்தலர்கள் என்ன செய்தார்கள்? போறவனெல்லாம் விழ தள்ளினாரா? பேதுரு தள்ளினாரா? பவுல் தள்ளினாரா? ஃபயர் என்று சொல்லி தள்ளினார்களா? வேத ஞான குறைவு. அதுல எல்லாம் அனாயிண்டிங் கிடையாது. ஒருவன் விழுந்து கிடக்கிறவனை கர்த்தர் என்ன தெரியுமா செய்வாரு? தன்னுடைய அக்னி அபிஷேகத்தினால அவனை திரும்ப கட்டி, அவனை திரும்ப எழுப்பி, அவனுடைய வாழ்க்கையை சீர்படுத்தி அவனை கனி கொடுக்கிற மரமாய் மாற்றுவார். அதுதான் அக்னி அபிஷேகம். மலேசியா தேசம், சிங்கப்பூர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஊழியக்காரன் போய் 4 பேரை கீழே தள்ளி விட்டாதான் பவர்ஃபுல் மினிஸ்டருங்க. என்ன மினிஸ்டர் அவரு? வேத ஞானம் இல்ல, பைபிளை படிக்கிறது இல்ல, போதனை இல்லாங்க. நம்ம ஊர்ல அதெல்லாம் வேலைக்கு நடக்காது. ஏன்னா வசனம் தெளிவா இருக்கும். நம்ம தமிழ்நாட்டில் இந்தியாவில தான் வசனம் தெளிவா இருக்கும். மோஸ்ட்லி கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் தெளிவா போதிக்கிறவங்க இருக்கிறாங்க. இங்கேதான் 80-90% பேர் நல்ல போதனைக்காரர்கள் இருக்கிறாங்க. அபிஷேகம் சும்மா வந்து மேஜிக் வித்த காட்டுறவனுக்கெல்லாம் இங்க இடம் கிடையாது. அப்ப தெரிந்து கொள்ளணும், தேவன் ஒரு காரியத்தை செய்ய அவர் சொன்னார்னா அதுக்கு பின்னால நிறைய விஷயம் இருக்கும். தோண்டி எடுக்கணும், வசனங்களை தோண்டி எடுக்கணும். தோண்டி எடுக்கலன்னா அது நம்ம கண்ணுக்கு புலப்படாது, தெரியாமலே போயிரு, கடைசி வரைக்கும் தெரியாமலே போயிரு. அப்ப ஆவியினாலே அவருடைய சரீரத்தில் ஒன்று சேர்க்கப்படுவது ஞானஸ்நானத்தின் அடையாளமா இருக்கிறது. இதை குறித்து எபேசியர் 5ஆம் அதிகாரம், இதை குறித்து இன்னொரு வசனம் எபேசியர் 5ஆம் அதிகாரம் 25,
5 முதல் 27 வரைக்கும் வாசிக்க கேட்கலாம். புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து. நல்லா கவனிங்க. அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தம்முடைய திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து. ஆமென் சொல்லுங்க. வந்துருச்சா? ஆண்டவராக இயேசு சொன்ன தண்ணீர் வந்துருச்சா? ஜலம் என்று சொன்ன வசனம் இங்கு வந்துருச்சா? தமது திருவசனமாகிய தண்ணீரை கொண்டு என்ன செய்தாரு? சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரைதிரை முதலானவைகள், கரைதிரை, பாவக்கரை, சாபக்கரை, கரைதிரை முதலான எல்லாவற்றையும் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கு, இயேசு தமக்கு முன் தம்முடைய ஜனங்களை நிறுத்திக் கொள்வதற்கு தம்மை தாமே அதற்காக ஒப்புக் கொடுத்தார். தம்மை தாமே சிலுவையில் அதற்காக இயேசு ஒப்புக் கொடுத்தார். அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் சொன்ன ஜலமாகிய தண்ணீர், வசனமாகிய தண்ணீர் அப்படியே வசனத்தோடு வருது பாருங்க. போன வாரம் செய்தி கேட்ட ஆளுங்க கொஞ்சம் குழம்பி இருப்பாங்க. என்னடா ஞானஸ்நானத்தை குறித்து எங்க பாஸ்டர் ஒரு மாதிரி சொல்றாரு, இந்த பாஸ்டர் வேற மாதிரி சொல்றாரு. ஆமா, வேதம் கூட வேற மாதிரி தான் சொல்லுது. ஒருவேளை உங்க பாஸ்டருக்கு தெரியாமல் இருக்கலாம். இந்த செய்தியை பகிர்ந்து தெரிந்து கொள்ள சொல்லுங்க. அல்லேலூயா. எல்லாருக்குமே எல்லாமே தெரியாது. இந்த வேதத்தை நான் படிச்சு கரைச்சு குடிச்சேனான்னு கேட்டா நான் சொல்லுவேன் இல்லைன்னு சொல்லுவேன். நான் ஆரம்பத்தில் இந்த வேதத்தை துவக்கின நாள்ல இருந்து இன்ன வரைக்கும் இன்னும் நான் கற்றுக்கொள்ளலன்னு தான் சொல்றேன். என் கண்ணுக்கு மறைவான நிறைய வசனங்கள் இருக்குது. நம்முடைய கண்களுக்கு மறைவான அநேக வார்த்தைகள் இருக்கிறது. ஆண்டவரிடத்துல கேட்டா தோண்டி தோண்டி அதை எப்படி எடுப்பதுன்னு சொல்லி ஆண்டவரிடத்துல ஆவியானோட ஆலோசனை கேட்டா கற்றுக் கொடுப்பாரு. ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. அதை குறித்து தீத்து 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் முதல் 5ஆம் வசனம் வரைக்கும் மறுஜன்ம முழுக்கு என்று இந்த ஞானஸ்நானத்தை குறித்து வேதம் அடையாளம் காண்பிக்கிறது. தீத்து 3ஆம் அதிகாரம் 3 5 வரைக்கும் வாசிக்க கேட்கலாம். ஏனெனில் முற்காலத்திலே நாமும் புத்தியினரும் கீழ்ப்படியாதவர்களும் வழி தப்பி நடக்கிறவர்களும் பலவித இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் அடிமைப்பட்டவர்களும் துர்க்குணத்தோடும் பொறாமையோடும் ஜீவனம் பண்ணுகிறவர்களும் பகைக்கப்படத்தக்கவர்களும் ஒருவரை ஒருவர் பகைக்கிறவர்களுமாயிருந்தும் நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய தயவும் மனுஷர் மேலுள்ள அன்பும் பிரசன்னமான போது நாம் செய்த நீதியின் கிரிகளின் நிமித்தம் அவர் நம்மை இரட்சியாமல் தம்முடைய இரக்கத்தின்படியே மறுஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை இரட்சித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வசனத்தை வீட்டுல போய் மெல்ல வாசித்துக்கிட்டே வாங்க. நாம யாருங்கிறத பைபிள் சொல்லுது. நாம எப்படியெல்லாம் வாழ்ந்தோம்னு பைபிள் சொல்லுது. கடைசியாக இந்த பைபிள்ல நாம மறுஜென்ம முழுக்கினாலே ஞானஸ்நானத்தை ஆண்டவர் வேறு விதமாக சொல்லுகிறார். பரலோக வாழ்க்கைக்கு தகுதி உள்ளவர்கள் ஆகும்படி மறுஜென்ம முழுக்கினாலே ரட்சிக்கப்பட்டவர்களாய் நாம் காணப்படுகிறோம். அல்லேலூயா. அப்ப செய்த பழையவைகளை விட்டு புதிய ஒரு காரியத்தை இயேசு சொன்னதை செய்ய வருகிறவர்களுக்கு தான் ஞானஸ்நானம் தேவை. ஆள் சேர்க்கிற வேலை அல்ல ஞானஸ்நானம். ஆமென் சொல்லுங்க.
அந்த சபையில போட உடனே கொடுத்துறாங்களே, கொடுப்பாரு. ஏன்? அவருக்கு தெரியாது. இந்த சபையில தெரியும், விஷயம் தெரியும். இது போல உள்ள மற்ற இன்னும் தேவ மனிதர்கள் நடத்துகிற கராரா பேசி கர்த்தருடைய சத்தியத்தை சத்தியத்தின்படி போதிக்கிற சபைகளை அப்படிதான். உடனே எடுத்தெடுப்புல ஞானஸ்தானம் கிடையாது. முதல்ல ஆலயத்திற்கு வாங்க, வசனத்துல வளருங்க, அதான் போதனை. எந்த விசுவாசி இதை பார்த்து கொண்டிருக்கிறது சொல்றேன், தயவு செய்து ஞானஸ்தானத்துக்கு பிரஷர் கொடுத்து அவங்க நீங்க கொடுக்கிற பிரஷர்ல எடுக்கிற ஞானஸ்தானத்துல அவங்க ரட்சிக்கப்படுவான்னு கற்பனை காணாதீங்க. கற்பனை காணாதீர்கள். செய்ய வேண்டிய வேலை அநேகம் உண்டு. கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் வேதத்தில் அநேகம் உண்டு. தரம் இருக்கிறது. என்ன தரத்தில் இருந்ததை பெற வேண்டும் என்கிற காரியங்கள் வேதத்தில் நுணுக்கமா எழுதப்பட்டிருக்கிறது. அதுதான் ஞானஸ்தானத்தின் அடையாளம். சரி, இதை குறித்து இறுதியாக எபிரேயர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்துக்கு நம்ம வருவோம். 10ஆம் அதிகாரத்துல 19 22 வரைக்கும் நம்ம வாசித்து முடிக்க போகிறோம். 19ஆம் வசனத்திலிருந்து 22ஆம் வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்க கேட்கலாம். ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசிப்பதற்கு, பரலோகத்திற்குள் பிரவேசிப்பதற்கு, அதான் மீனிங். பரிசுத்த ஸ்தலம் என்றால் பரலோகம். பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய், இயேசுவானவர் தம்முடைய மாம்சமான திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் அல்லேலூயா சொல்லுவோமே. அந்த காலத்துல அதே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவங்க விருத்த சேதனத்தினாலும் காளைகளுடைய ஆட்டுக்கடாக்களுடைய இரத்தத்தினாலும் பரிசுத்த ஸ்தலத்திலே அவங்க பலிகள் செலுத்தப்பட்டது. அதிலும் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரதான ஆசாரியரை தவிர வேற யாரும் போக முடியாது. பிரதான ஆசாரியர் வருஷத்துல ஒரு முறை ஜனங்களுடைய பலிகளை எடுத்து அந்த இரத்தத்தின் காளைகளுடைய இரத்தத்தை எடுத்து அவர் பிரதானமான ஒரு காரியத்தை செய்யணும். மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ள பிரவேசித்து சமஸ்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய பாவங்கள் நீக்கப்பட அவர் பிரார்த்தனை செய்யணும். அதற்குண்டான சடங்காச்சாரங்கள் செய்யணும். அது ஆண்டவராகிய இயேசு புதிய ஏற்பாட்டுல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மத்தியில தானே வந்து தம்முடைய சரீரத்தின் திரையின் வழியாக நாம பரிசுத்த மகிமையின் ஆலயத்தின் மகிமையின் பிரசன்னத்திற்கு இருக்கிற ஷக்கினா மகிமை இருக்கிற ஸ்தலத்திற்கு போய் சேரும்படி தம்முடைய சரீரத்தை திரையாக வைத்தார். சொல்லுங்க. அந்த சரீரமாகிய திரையின் வழியாக தொடர்ந்து வாசிங்க. அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடியினால், இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடியினால் தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியன் நமக்கு ஒருவர் இருக்கிறபடியினாலும், ஆண்டவராகிய இயேசு பிரதான ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடியினாலே துர்மனசாட்சி நீங்கள் தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட. என்ன ஜலத்தினாலங்க? சுத்த ஜலத்தால். எந்த ஆத்துல கிடைக்கும் சுத்த ஜலம்? எந்த தண்ணி தொட்டில கிடைக்கும் சுத்த ஜலம்? சொல்லுங்க. இதெல்லாம் கவனிக்க வேண்டிய விஷயம். இதெல்லாம் டீப் டீச்சிங். இது லகுவா ஆண்டவர் ஏனோதானன் ஊழியத்துக்கு வந்த ஆளுக்கு கொடுக்க மாட்டாரு. வெளிப்பாடுகளை தேவன் அழைக்காதவர்களுக்கு தேவன் வெளிப்படுத்துவது இல்லை. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தாயின் கருவிலே முன்குறிக்கப்பட்டவர்களுக்கு தாமே வெளிப்படுத்தி அறிவித்து அதை கற்றுக் கொடுக்கிற அபிஷேகத்தை அழைத்த தேவ மனிதர்களுக்கு அவர் கொடுத்திருக்கிறார். அப்போ ஒரு சுத்த ஜலம் ஒன்று இருக்குது. அந்த சுத்த ஜலம் காவேரி ஆறு, கொள்ளிடம் ஆறு, கங்கை ஆறு, யமுனா ஆறு நம்ம கட்டின தொட்டிகள்ல வருவதில்லை. அந்த சுத்த ஜலமாகிய கிறிஸ்துவுடைய வசனம், அந்த சுத்த ஜலமாகிய பரிசுத்த வேதத்தில் உள்ள வார்த்தைகள் நம்மை கழுவி, அதுதான் ஜலம். இயேசு சொன்ன ஜலம். திருடரா, பொய்யரா, விபச்சார காரணா, கொலை பாதகனா வாழ்ந்தீங்களா?
அதெல்லாம் விட்டுட்டு நான் இயேசுவை தேடுகிறேன். அதுதான் ஞானஸ்தானத்தின் அடையாளம். கோல் மூட்டுகிறவங்களா, வம்பிழுக்கிறவங்களா, சண்டைக்காரர்களா இருந்தீங்களா, அதெல்லாம் விட்டுட்டு வர்றதான் ஞானஸ்தானத்தின் அடையாளம். பிரிவினை, தர்க்கங்கள், பேதங்கள், ஏற்ற தாழ்வு, ஜாதி பிரச்சனை விட்டுட்டு வரீங்களா, அதுதான் ஞானஸ்தானத்தின் அடையாளம். இதெல்லாம் விட்டுட்டு போய் தண்ணில நான் ஞானஸ்தானம் எடுத்தேன், கர்த்தரால் நான் ரட்சிக்கப்பட்டேன் சொல்லிக்கிறான். பரலோக ராஜ்யத்தில் நீ பிரவேசிப்பதில்லை. தேவனுடைய ராஜ்யத்திற்குள், மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் நீங்கள் பிரவேசிப்பதில்லை. கர்த்தருடைய ஆவியானவர் வசனங்களினூடாய் உங்களோடு பேசுகிறார். ஆமென் சொல்லுவோமா? மறுபடியும் விட்ட வசனத்திலிருந்து தொடர்ந்து வாசித்து முடிக்கலாம். சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும், சுத்த ஜலத்தினால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாக, உண்மையுள்ள இருதயத்தோடு, விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடு சேர கடவோம். அல்லேலூயா. எங்க சேரணுமாங்க? பரலோக ராஜ்யத்தில் சேரணும். இங்க தேவனுடைய ஆலயத்துல முதல்ல சேரணும், இவைகள்ல வளரணும். மரணத்துல எங்க சேரணும்? பரிசுத்த, மகா பரிசுத்த ஸ்தலத்துல போய் சேரணும். இதுதான் வேதத்துல ஞானஸ்தானத்தை குறித்து பேசப்பட்ட உண்மைகள். அப்ப நம்ம மனம் திரும்பி, அப்ப ஞானஸ்தானம் எடுத்தவங்க கூட இந்த சத்தியத்தின் அடிப்படையில நீங்க மனம் திரும்பி ஒப்புக்கொடுங்க. எதுல நீங்க பிடிக்கப்பட்டிருக்கிறீங்களோ அது ஜெயிச்சிருச்சு. பாவம் உங்களை பிடிச்சிருந்தா, பிடிக்கப்பட்ட பாவத்துக்கு நீங்க அடிமை. இப்ப அந்த பாவத்திலிருந்து நீங்க வெளியே வாங்க. இப்படிப்பட்ட கிரியைகளை நீங்க, நம்ம வாசித்த இப்படிப்பட்ட கிரியைகளை விட்டு நீங்க வெளியே வந்து மறுபடியும் மனம் திரும்புதலுக்காக வசனமாகிய இவைகள், வசனமாகிய தண்ணீர், ஜலம், இவைகள் எனக்கு போதிக்கிறது. நான் மனம் மாறுகிறேன், என்னை அர்ப்பணிக்கிறேன், ஒப்பு கொடுக்கிறேன். இயேசு உங்களை மன்னித்து ஏற்றுக்கொள்வார். தெரியாம வாழ்ந்திருக்கலாம், வசனங்கள் புரியாம வாழ்ந்திருக்கலாம், உண்மை தெரியாம இருந்திருக்கலாம். இல்ல, நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் கர்த்தர் நம்மோடு கூட பேசி இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சுத்த ஜலம், மறுஜன்ம முழுக்கு. ஆண்டவராகிய இயேசு ஜலமாக வந்தார், ஆவியாக வந்தார். அதே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய வசனங்கள், வார்த்தைகள், அது ஜீவனுள்ளதா இருக்குது. அது ஜலத்திற்கு ஒப்பாக இருக்கிறது, தண்ணீருக்கு ஒப்பாக இருக்கிறது. இவைகள் எல்லாம் நீங்க என்ன செய்யணும்? அலசி ஆராய்ந்து கற்றுக்கொள்ளணும். ஒருவேளை இந்த செய்தியை நான் சிலருக்கு ஃபார்வர்ட் பண்ணனா, அவங்க பார்த்து பயனடைவாங்கன்னா, நீங்க ஃபார்வர்ட் பண்ணி அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஞானஸ்தானம் எடுப்பதற்கு ஆயத்தமா இருக்கிறவங்களுக்கு இந்த செய்தியை ஃபார்வர்ட் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணி பார்க்க சொல்லுங்க, கவனிக்க சொல்லுங்க. அதற்கு பிறகு அவங்க தேர்ந்தெடுக்கட்டும், அந்த ஞானஸ்தானத்திற்கு தகுதி உள்ளவனான்னு சொல்லி அவங்க தெரிந்து கொள்ளட்டும். தேவனுடைய ராஜ்யத்தில் உட்பிரவேசிக்க அவங்க ஆயத்தமாகட்டும். உங்களால என்ற ஊழியத்தை, இந்த செய்தியை நீங்க பகிர்ந்து கொடுத்து தேவனுடைய ராஜ்யத்தை கட்டக்கூடும் என்று என்னை தாழ்த்தி அன்போடு நான் வேண்டிக் கொள்ளுகிறேன். கர்த்தர் இந்த வசனங்களினூடாய் ஆசீர்வதிப்பாராக. இப்ப நம்ம தேவ சமூகத்துல வேதத்தை வைத்து விட்டு எழுந்து நின்று ஒப்பு கொடுக்கலாமா? இவைகளில் நான் எவைகளை கை கொள்ளாமல் இருக்கிறேன், இவைகளில் நான் இன்னும் இயேசு கிறிஸ்துவுடைய வசனங்களில் நான் இன்னும் பரிபூரணமாகாமல் எவைகளில் இருக்கிறேன், நீங்க அலசி ஆராய்ந்து பார்க்கணும். நீங்க உங்களை ஒப்பு கொடுத்து பார்க்கணும். தேவ சமூகத்துல நீங்க உங்களை சுத்த ஜலத்தினால் கழுவப்படுவதற்கு எந்த அளவிற்கு விட்டு கொடுத்தீர்கள் என்று பார்க்க வேண்டும். தேங்க்யூ லார்ட் ஜீசஸ், தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். நன்றி ஆவியானவரே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி எங்கள் தேவனுடைய ஆவியானவரே, நன்றி இயேசுவே, நன்றி நன்றி. சபை சொல்லலாமா? இந்த ஜெபத்தை திரும்ப என்னோடு இணைந்து சொல்லலாமா? கர்த்தாவே, சுத்த ஜலத்தினால், உம்முடைய வசனமாகிய சுத்த ஜலத்தினால் என் பாவங்கள் கழுவப்பட என் கண்களை திறந்ததற்காக தேவனை நான் மகிமைப்படுத்துகிறேன், கர்த்தரை நான் மகிமைப்படுத்துகிறேன். கர்த்தராகிய இயேசு உம்முடைய திருவசனமாகிய முழுக்கினால் மறுஜன்ம பாக்கியத்தை பெறுவதற்கு
இன்று பேசின உம்முடைய வசனத்தின்படி என்னை தகுதிப்படுத்தும், என்னை பரிசுத்தப்படுத்தும். என்னுடைய ஆவி, என்னுடைய ஆத்துமா, என்னுடைய சரீரம் கரை திரை அற்றதாய் காணப்படுவதற்கு ஜலமாக வந்த இயேசுவே, இரத்தமாக வந்த இயேசுவே, என்னை கழுவி தூய்மைப்படுத்தும், என்னை சுத்திகரித்து தூய்மைப்படுத்தும். அதற்காக என்னை விட்டு கொடுக்கிறேன். அறிந்தும் அறியாமல், வசனத்தை புரிந்து கொள்ளாமல் இம்மட்டும் நான் செய்த என் குற்றங்களை, என் குறைகளை, என் பாவங்களை இயேசுவே மன்னிப்பீராக. மன்னித்து என்னை ஏற்றுக்கொள்வீராக. இயேசு அப்படியே என் ஜெபத்தை கேட்டு மறுஜன்ம வாழ்க்கைக்கு என்னை தகுதிப்படுத்துகிறதற்காக நன்றி, 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 நன்றி. இயேசுவின் நாமத்தில் வேண்டுதல் செய்கிறேன், ஜீவனுள்ள பரலோக பிதாவே. ஆமென்.